శ్రీనివాస శ్రీ వెంకటేశ భక్తవత్సల భాగవత ప్రియ గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద గిరి గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. ஜெம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறிந்தும் அறியாமலும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். திருப்பதி என்றதுமே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது ஏழுமலையானும் அங்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டும் தான். பெருமாளை தரிசிப்பதற்கு எப்படி வரிசையில் பக்தர்கள் காத்திருப்பார்களோ அதே போல் லட்டு வாங்குவதற்கும் திருப்பதியில் பெரிய வரிசையை பார்க்க முடியும். உலகில் பல பகுதிகளிலும் பல விதமான லட்டு தயாரிக்கப்பட்டாலும் சுவை, மனம் ஆகியவற்றில் திருப்பதி லட்டிற்கு இணையாக ஆகவே முடியாது. திருப்பதி செல்லும் பக்தர்கள் லட்டு பிரசாதம் இல்லாமல் வீடு திரும்பவே மாட்டார்கள். திருப்பதி லட்டு மக்கள் அனைவராலும் விரும்பப்படும் பிரசாதமாக உள்ளது. அத்தகைய திருப்பதி லட்டு குறித்த சில சுவாரஸ்யமான தகவல்களை இன்று காணலாம். 1715 ஆண்டு முதல் சுமார் 300 ஆண்டுகளுக்கும் மேலாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகின்றது. திருப்பதி லட்டு தயாரிக்க சுமார் 50 பொருட்களுக்கு மேல் பயன்படுத்தப்படுகின்றது. அவற்றில் நெய், சர்க்கரை, பால், முந்திரி, உலர் திராட்சை, கிராம்பு, கடலை மாவு, ஏலக்காய், ஜாதிக்காய் பொடி, கற்கண்டு, எண்ணெய், பச்சை கற்பூரம் ஆகியவை முக்கியமான பொருட்களாகும். கடந்த 2009 ஆண்டு திருப்பதி லட்டுக்கு புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டது. இன்று வரை லட்டு பிரசாதம் வேறெங்குமே கிடைக்காத சுவையை கொண்டதாக இருக்கின்றது இந்த திருப்பதியின் லட்டு. நாள் ஒன்றுக்கு 8 லட்சம் லட்டுகளை கூட தயாரிக்கும் அளவுக்கு இன்று வெகு நவீனமாக திருப்பதி லட்டு தயாரிக்கும் கூடம் உருவாகிவிட்டது. 200க்கும் அதிகமான ஊழியர்கள் லட்டுகளை எந்திரங்களின் உதவியோடு தயாரித்து வருகின்றார்கள். திருப்பதியில் 3 வகையான லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. அவை ஆஸ்தானம், கல்யாணோற்சவம் மற்றும் புரோகத்தம் லட்டுகள் ஆகும். குங்குமப்பூ, முந்திரி, பாதாம் ஆகியவற்றை கொண்டு ஆஸ்தான லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த லட்டுகள் விசேஷ சமயங்களில் மட்டுமே உருவாக்கப்படுகின்றன. கல்யாணோஸ்தவம் பெயருக்கு ஏற்றாற்போல் கல்யாணோஸ்தவத்தின் பக்தர்களுக்கு தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகின்றது. இந்த லட்டுகள் ஒப்பிட்ட அளவில் பெரிய அளவில் இருக்கும். புரோக்தம் லட்டுகள் பக்தர்களுக்கு பொதுவாக வழங்கப்படும் லட்டு. லட்டு விற்பனை மூலம் மட்டுமே ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அறிந்தும் அறியாமலும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஏடுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோ